ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டோட பெருமையை முற்றிலுமாக குலைத்து வருகிறார். இதுல வேண்டுமென்றே செய்கிறார். ஏன்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களை பற்றி பேசினாதான் அவருக்கு விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக, அவருக்கு போக்கஸ் கிடைக்கும் என்பதற்காக தப்பா பேசுறார். இன்னும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அங்க உள்ள பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது, தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை. நான் கேட்கிறேன், இப்ப தமிழகத்துல 40-40 எப்படி கிடைச்சது உங்களுக்கு? தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்றால் முதலில் தேர்தல் ஆணையத்தை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். ஒரு ஜனநாயக முறைப்படி மிகப்பெரிய தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அதனால நான் 40க்கு 40 ராஜினாமா செய்ய தயாரா? தமிழகத்தில் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். உங்க கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாரு உங்க வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்று. இன்னும் சொல்ல போனா 400 இவர்கள் சொன்னார்கள். வெற்றி இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஒரு 100 கூட நீங்க தாண்டல. ஆனா கார்கே சொல்றாரு இன்னும் ஒரு 20 நாங்க வாங்கியிருந்தா பல பேரை சிறையில் அடைத்திருப்பார்களாம். நாங்க அதிக எண்ணிக்கையில் வாங்கியிருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வோம்னு பேசல. இன்னைக்கும் அந்த எமர்ஜென்சி புத்தி தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த எமர்ஜென்சி புத்தியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஜனநாயகத்தை பற்றி அந்நிய நாட்டில் போய் ராகுல் பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் அப்படி இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா அங்கே போய் கமலா ஹாரிஸ் கூடயோ இல்லைன்னா ட்ரம்ப் கூடயோ ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போடட்டும். அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்திய திருநாட்டை போய் மிக மோசமாக பேசி வருகிறார். மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி தான் சீனாவை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு மிக மோசமான சீன கொள்கை வைத்திருந்தது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள். சீனாக்காரன் போர்டே வச்சான், சினிமாக்கு போர்டு வைக்கிற மாதிரி வச்சான், இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்து கொண்டோம் என்று. ஆனால் இன்று பலமான வெளியுறவுத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால ராகுல் காந்தி தனது பேச்சுக்கு முற்றிலுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.